இப்போ வந்து நம்ம வந்து ஒரு யந்திரம், அதாவது இங்க வரக்கூடிய அனைவருக்குமே யந்திரம் வந்து ஒரு யந்திரம் குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி, அது வீட்ல 3 வாரத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கேன். ஒரு தாந்திரிக யந்திரம் அப்படின்ற மாதிரியும், அது பேப்பர்ல இருக்கக்கூடிய யந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் நான் இப்பவே சொன்னேன். நான் லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தேன். வீடியோலயும் சொல்லியிருந்தேன். தெரிந்திருப்பீர்கள். அதாவது இதுல முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர்லலாம் யந்திரம் இருக்குமா? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து சிலருக்கு இருக்கும். இதற்குண்டான விளக்கம் வந்து பார்த்தோம்னா, ஒரு 11 வருடத்திற்கு முன்னால் வேந்தர் டிவிலேருந்து என்ன வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைம்லயே அந்த எந்திரங்கள் என்னென்ன வகை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது எதிலெல்லாம் எந்திரங்கள் கொடுக்கப்படும், நம்ம வந்து அத வந்து ஒரு உருவகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாவும் சொல்லியிருந்தேன். நெறைய பேருக்கு நான் வந்து என்னுடைய வீடியோஸ்ல நெறைய மெத்தட்ஸ் எல்லாம் குடுக்கும்பொழுதும் சரி, நம்ம அவங்களே பேப்பர்ல வந்து எழுத சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் நான் முன்னரும் குடுத்திருக்கிறேன். இப்பொழுது நடுவில் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கொடுத்து வந்து கொண்டிருக்கிறேன். ஸோ அதனால வந்து முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது பேப்பர்ல இருக்கிறதுனால ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு வேல்யூ இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்து விடக்கூடாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நம்மகிட்ட வந்து இந்த காமர்ஸ், அதாவது இப்ப இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் கூட இருக்கு. அதுல பலரும் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு வெப்சைட்லயும் சரி, நேர்லயும் என்றைக்குமே இது இந்த ஒரு பொருள் வந்து விற்பனைக்கு இருந்தது கிடையாது. காரணம் என்னன்னா, இதற்கு வந்து அ மத்தவங்களுடைய ஒரு இந்த கர்ம வினைய வந்து ஈஸியா பாஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு இயந்திரத்திற்கு அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் பேப்பர்ல எழுதுறோம். ஏன்னா இத வந்து அழிக்க வேண்டும். உடனடியாக இதை அழித்து விட வேண்டும். அதாவது இத வந்து நீங்க எரிக்க வேண்டும். அ எழுதுறவங்களுக்கும் அது ஒரு ஒரு சில வேதனைகளை கொடுக்கும். அதேபோல வந்து இத செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள குடுக்கும். அதனால இது எல்லாருக்குமான ஒரு விஷயமா குடுத்தோம்னா, இது ஒரு ரூ. 10,000. இது வந்து 7 சீட்டு குடுப்போம் பொதுவா. 7 சீட்டு வாரம் சனிக்கிழமை அன்று மாலை அ ச சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இதை நீங்கள் வந்து புகைக்க விட வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். சிறிது சிறிதாக புகைக்க விட வேண்டும். அது மாதிரியான ஒரு விஷயமாக இதை குடுக்கிறது ரொம்ப முக்கியமானவர்களுக்கு, முக்கியமான பிரச்சனைகள் தீர்வதற்கு அப்படின்ற மாதிரி. இப்போ உங்க எல்லாருக்கும் இது 3 யந்திரமாக இந்த ஒரு விஷயத்தை கொடுக்க போறோம். அ எதற்கு இந்த ஒரு முதல்லயே இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, பேப்பர்ல தானே இருக்கு. இதுல வந்து நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைத்து விட போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையே கிடையாது. அது மாதிரி ஏதாவது மனசுல சிறு சஞ்சலம் இருந்தால் கூட நீங்கள் இதை வாங்க வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சஞ்சலத்தோடு இதை வாங்கி வந்தீர்கள் என்றால், இதற்கு உண்டான ஒரு பலன் வந்து கண்டிப்பான முறையில கிடைக்காது. இத வந்து வெயிட் பண்ணி இத வந்து பண்ணி குடுங்க. எனக்கு வாரம் வாரம் வேணும். ஒரு 1 இயர்க்கு குடுத்துருங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்ற மாதிரியாக அ எவ் எவ்வளவும் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தக்கூடிய நபர்கள் எல்லாம் நெறைய பேர் இருக்காங்க. பட் அவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கொடுக்கப்பட்டது கிடையாது. சிலருக்கு இதை குடுத்துட்டு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அந்த 1 வாரம் முடிந்த உடனேயே நடந்திருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய கட்டங்கள் வந்து பெரும்பாலான கட்டங்கள் நமக்கு கர்ம வினைகளால் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் கர்மா அப்படின்னா, அந்த கர்மா எவ்வளவு நாளைக்கு சுமக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? எப்படி நமக்கு வந்து நம்ம மூச்சை நாம் சுமக்கிறோமோ, இந்த உடலை நாம் எப்படி சுமக்கிறோமோ, அப்படிதான் அந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் சுமக்க வேண்டும். அந்த போன ஜென்மத்தில் நாம் எப்படி இருந்தோம், எதையெல்லாம் நாம் செய்யாமல் விட்டு வைத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துடைய ஒரு பதிப்பு தான் வந்து இப்ப நம்ம வந்து ஜாதகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, அத வந்து இந்த ஜென்மத்தில நாம் வந்து கடை தேறுவதற்கு ஒரு முறையாகவும் கொடுத்திருக்கிறாங்க. நெறைய மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து அது மாதிரியான கர்ம வினைகளை போக்கிக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான நெறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப பொதுவா வந்து இந்த கர்ம வினைன்னு சொல்றோமே, அப்போ என்ன நாம செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இதுல வந்து சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அ நெறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுல ரொம்ப அதிமுக்கியமான விஷயங்களாக, தினசரியே இந்த கர்ம வினை அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வேலைகள் நாம் செய்கிறோமோ, அது மாதிரி தான். இப்ப நம்ம இந்த ஒரு வேலை செய்தால் அதற்கு உண்டான பலன் கிடைப்பது போல், அந்த எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை அப்படின்றது, அதாவது ஆங்கிலத்தில நம்ம அதெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எவரி ஆக்ஷன் ஹஸ் அன் ஈக்வலன்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதுதான் கர்ம வினைங்கிறது. வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரு விஷயம் தான். நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது நல்பலனோ, தீய பலனும் அதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்கு தகுந்தால் போல் வரும் அப்படின்னு. அப்ப அந்த டெய்லி கிளென்சிங், அதாவது தினசரி நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வது. அதாவது உடலை மட்டுமல்ல, மனதை மட்டுமல்ல, நாம் செய்திருக்கிற காரியங்களையும் சுத்தப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ரொம்ப சிம்பிளா வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளைக்கு நம்ம சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம வந்து உடலை சுத்தப்படுத்திக்கலாம், எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். மனதை சுத்தப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு தியானமோ, அல்லது வந்து தெய்வத்தினரிடம் ஈடுபாடோ, அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அதீத நாட்டமோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக வைத்து நம்ம வந்து அது மாதிரி செஞ்சுக்கலாம். அது கூட நமக்கு வந்து ஈஸி தான். ஆனா நம்ம வந்து செய்த செயல்களை எல்லாம் நம்ம வந்து எப்படி கிளென்ஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டோம். அந்த செஞ்ச விஷயத்தை எப்படி கிளென்ஸ் பண்றது அப்படின்றதுக்கு தான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, பிற உயிரை எந்த ஒரு உயிரையும் வந்து நோகடிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது.
அதற்கு மெயினா வந்து அசைவம் சாப்பிடுவது அப்படின்னு. அதாவது அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே என்னன்னு பார்த்தோம்னா, அசைவ உணவு அதீத கட்டத்தில் இருப்பார்கள். நாம் வந்து ஏதாவது ஒரு பரிகார விஷயங்கள் அவர்கள் அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வர்றதுக்காக சொல்லியிருக்கும் பொழுது, அவங்க கடைசியா வந்து ஒரு சில பேர், எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் கேட்பது, இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நான் வந்து அசைவம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அவ்வளவு அதீத கட்டமாக அவர்கள் முதல்ல என்னை பார்க்க வந்திருந்த உடனே குறைந்தது ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ அவர்களுக்கு அவங்க விஷயத்த சொல்லாம அழுகையிலேயே அவங்களுடைய டைம் போயிருக்கும். அந்த அழுகையெல்லாம் மீறி அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுவா இருக்கும். அப்போ அத்தனையும் மீறி அந்த நாவடக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாமல் அந்த ஒரு உயிர் கொள்ளல் அப்படின்ற மாதிரியான விஷயம் நமக்கு அது தெரியல. நம்ம வந்து இன்னொரு உயிரை வந்து இறந்த ஒரு உயிரை நாம் வந்து உண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம் பொருட்டு ஒரு உயிர் அங்க வந்து சேதாரம் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியாத அளவுக்கு நம் பலருக்கும் வந்து அந்த ஒரு நாவு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், ஐம்புலன்கள் அப்படின்ற சொல்றோம் இல்லையா, எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் பஞ்சேந்திரியங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம், 5 எலிமெண்ட்ஸ், அதாவது பஞ்சபூதங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த விஷயம் எல்லாம் நான் கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் இங்க வந்திருந்த பொழுது சொல்லியிருந்தேன். அது மாதிரி அந்த நான்வெஜ் எடுத்துக்காம இருக்கிறது, லெதர் யூசேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது இறந்த பொருட்களை உபயோகிக்காமல் இருப்பது, இறந்த பொருட்களை உண்ணாமல் இருப்பது, அது மாதிரியான 2 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால்தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பலன் அப்படி கிடைக்கும். அது நான் இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்தில் போனாலும் அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் வேறொரு உயிருக்கு நாம் அந்த கஷ்டத்தை கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான நம் பொருட்டு, அதாவது நமக்கு டைரக்டா இல்ல, நான் வந்து இறந்து போன ஒரு விஷயத்தை தானே நான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறேன், அல்லது வந்து அதை வந்து ஒரு உணவாக கொடுக்கிறார்கள், ஒரு பக்கோடாவை போட்டு தராங்க, அல்லது வந்து ஏதோ ஒரு குழம்பா செஞ்சு தராங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயமா தானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து என்னன்னா நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறதுக்குள்ளான ஒரு வழிதான், வேற எதுவும் கிடையாது. சோ இந்த ஒரு விஷயம். அடுத்ததாக சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னா, பொய் சொல்லாமல் இருப்பது, பிறரை ஏமாற்றாமல் இருப்பது, பிறர் வேற யாரையும் ஒரு கொலை பண்றது அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த உயிர் கொலை அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லிட்டேன். ஒரு அனிமல்ஸையும் சரி, ஹியூமன்ஸையும் சரி, இந்த 2 விஷயம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய கர்ம வினையை பெரும்பாலும் குறைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்காங்க. சோ அதனால அந்த ஒரு விஷயத்தில் நாம் வந்து ஈடுபட்டால்தான் நமக்கு அந்த ஒரு பலன் அப்படின்றது கிடைக்கும். சரி, இப்ப வந்து இந்த ஒரு யந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் இப்ப சொல்லிட்டேன். இந்த யந்திரத்துடைய பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும். இதை வந்து சனிக்கிழமை மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நீங்க யூஸ் பண்ணுங்க. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு யந்திரமாக தான் இருக்கும். இதை சுருட்டி உங்க வீட்டுக்குள்ள கங்கு ஏற்படுத்துங்க, அதாவது நெருப்பு ஏற்படுத்துங்கள். நெருப்புனா பற்றி எரியக்கூடிய இந்த ஹோம நெருப்பு, அக்னி அந்த மாதிரியாக இல்ல, சாம்பிராணி போடுறதுக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக நெருப்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இதை வாங்க வரும்போது யாராவது இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்னால திரும்ப இன்னொரு ரிப்பீட் பண்ண முடியாது. அதனால அது வந்து நீங்க வந்து சுருட்டி அதை வந்து புகைப்பது, இதை அப்படி ஓரமா வச்சுட்டா போறோம். நெருப்பு இருக்கக்கூடாது. நெருப்புல போட்டீங்கன்னா பொசுங்கி விடும். இது பொசுங்க, அதாவது ஃபுல்லா எரிந்து போயிட்டு உங்களுக்கு பஸ்மமாகிவிடும். பஸ்மமாகிறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பஸ்மமாக வேண்டும். அதனால சுருட்டி கொஞ்சம் கொஞ்சமா இதோட எரிய அந்த ஒரு புகையை வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அஷ்ட திக்குகளிலும் காட்டுங்க. இந்த அஷ்ட திக்குகள் அப்படிங்கிறது வந்து 8 திக்குகள், ஒரு செவரோட இன்னொரு செவர் இணைந்திருக்கும் இல்லையா, அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்ட்டு 8 திசையையும் காப்பாற்றக்கூடிய தேவர்கள் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு தேவர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரியான ஒரு விஷயமாக இந்த 8 திக்களும் அந்த எப்படி தேவர்கள் இருக்கிறார்களோ அதே போல் 8 திக்களும் வேண்டாத இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி எதிர்மறை சக்திகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும், அவங்க வாஸ்து ரீதியாக கோளாறுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும், சிலருக்கு வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருக்கிறது, பணம் எது வச்சாலும் வந்து தங்க மாட்டேன்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதே போல வந்து பார்த்தோம்னா வேலை இல்லாத, அதாவது தாரித்ரியம்னு சொல்லுவோம். அந்த தரித்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ள எந்த ரூபத்திலுமே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இவங்க ஓய்பாடி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து கொடிது இளமையில் வறுமைன்னு சொல்லு, அந்த மாதிரி அந்த உடல் நோய் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அதுவும் வந்து ஒரு தாரித்ரியம் தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு தாரித்ரியம் இல்லாமல் நமக்கு வீட்டுல எந்த ஒரு ரூபத்திலுமே இல்லாமல் இருப்பதற்கு இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு 3 வீக்ஸ் கண்டிப்பான முறையில ஹெல்ப் பண்ணும். சரி, அப்போ அந்த 3 வீக்ஸ் வரைக்கும் மட்டும்தான் அதோட இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அதுக்குதான் நான் முன்னால உங்களுக்கு நான் ஒரு 15-20 நிமிஷம் பேசியிருக்கேன். அந்த 15 நிமிஷம் பேசினது அந்த ஒரு கர்ம வினை அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசினதுக்கு உண்டான காரணமே அந்த 3 வீக்ஸ் கழிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. இதோடைய ஒரு பலன் வந்து உங்களுக்கு ஒரு வாரம் தான் இருக்குமானா அப்படி கிடையாது. இதோடைய பலன் வெகு நாட்கள் நீங்கள் வந்து இதோடைய ஆயுள் தன்மையை நீங்கள் நீட்டித்துக் கொள்ளலாம். எப்படி நீட்டித்துக் கொள்வது அப்படின்னா, நான் சொன்ன அந்த பொய் சொல்லாமல் பிறரை ஏமாற்றாமல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும்,
மெயினா அதெல்லாம் நம்ம யாரும் இங்க பெரும்பாலான நபர்கள் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக என்னையும் நினைத்துக் கொண்டு நம்புகிறேன். அதே சமயத்துல வந்து நம்ம வந்து அசைவ உணவோ அல்லது இந்த இறந்த தோல் பொருட்களை செருப்பு காலணியாகவோ அல்லது பெல்ட்டாவோ அல்லது வேற ஏதாவது ஒரு உடைகளாக இங்க யாரும் போட்டுப்பாங்களான்னு தெரியல இங்க இருக்கிற வெயிலுக்கு. பட் அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்தாலும் அதையும் தவிர்ப்பது அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் எல்லாம் தவிர்த்து நீங்கள் வந்து இந்த பேப்பரை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில அந்த 3 வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 3 மாசங்களோ அல்லது 6 மாதங்களுக்கோ மேல் கண்டிப்பான முறையில அது வந்து வரும். மேலும் இன்னொரு அடுத்த ஒரு 3 months 4 monthsக்குள்ள இது மாதிரியான நிறைய விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன விதமாக இங்க வழிபட வரக்கூடியவர்களுடைய வாழ்க்கை முறையை முற்றிலுமாக மாற்றி அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும். அதாவது நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்றது வெறும் பணத்தால் மட்டுமல்ல, எல்லா விதமான சந்தோஷங்களும் அவர்கள் மனதிலும் சரி வாழ்க்கையிலும் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கான முயற்சியாக தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19ஆம் தேதி நடந்தது. அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களோ 1 மாதமோ முன்னர் வரும் அப்பையிலிருந்தே வந்து நிறைய விஷயங்கள் கோயில் சார்ந்த விஷயங்களை எல்லாருக்கும் வந்து கட்டணமின்றி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதுதான் நோக்கம். இனி வரப்போகக்கூடிய ஒரு நாட்கள் அந்த 3 வாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் சிலருக்கு வந்து என்னன்னா, நான் வந்து இதை வீட்டுல செஞ்சேன்னா எங்க வீட்டுல நான் சாப்பிடாம இருப்பேன், வீட்டுல மத்தவங்க எல்லாம் சாப்பிடலாமா, வீட்டுல சமைச்சு கொடுக்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ஒரு சிலர் கேட்பதுண்டு. அது மாதிரி வீட்டிற்குள் அந்த இறந்த பொருட்கள் வருவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே கண்டிப்பான முறையிலே நமக்கு கேடு விளைவிக்கும். அதனால அதை தவிர்ப்பது நல்லது. அந்த மாதிரி தவிர்த்தால் இந்த அந்த 3 வாரம் நீங்க நினைக்கிறது வந்து உங்களுக்கு 3 மாசமோ 6 மாசமோ அந்த பலன் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஆஃப்டர் 6 months அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்ததுன்னா இது நீங்க ஆல்ரெடி போட்டுட்டீங்க, ஒரு பேஸ் ஒர்க் அப்படிங்கிற அடித்தளம் அமைத்து விட்டீர்கள் அப்படிங்கிற பட்சத்திலே வாரம் ஒரு முறை நீங்கள் வந்து இங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருக்கீங்கன்னா மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய இந்த கடல்ல இருந்து தண்ணி எடுத்து கொண்டு போயிட்டு கடல் தண்ணி வீட்டுல உப்பு தண்ணி போட்டு கழுவ சொல்லுவாங்க, அதெல்லாம் விட ரொம்ப பெஸ்டா இருக்கிறதுங்கிறது கடல் தண்ணி தான். அது ஏதாவது ஒரு கேன்ல நீங்க பிடிச்சிட்டு அந்த கேன்ல இருக்கிற கடல் தண்ணியை கொண்டு போய் நீங்க வந்து வீடு ஃபுல்லா போட்டு அதை கழுவி விட்டுறலாம். அது மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல பலன் தரும். அப்படி கழுவி விட முடியாது, வீட்டுல ஃபுல்லா கழுவி விடுறதுக்கு உங்களுக்கு உடல் ரீதியாக முடியாது அப்படின்ற மாதிரியான கஷ்டத்தில் இருப்பவர்கள் ஒரே ஒரு முறை அந்த மாதிரி கழுவி விட்டுட்டு அடுத்த தடவையில இருந்து அந்த நீரை எடுத்துக்கொண்டு உங்களுடைய அட்டத்திக்குகளும் வீட்டுல இருக்கக்கூடிய அட்டத்திக்களும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுட்டு வந்தீங்கன்னாலும் கண்டிப்பா அதற்கு உண்டான பலன் அப்படின்றது நல்லாவே இருக்கும். இப்ப அடுத்ததாக வந்து இப்போ வரக்கூடிய அமாவாசை, ஆடி அமாவாசை வருது இல்லையா, அந்த நாள்லயே இந்த ஒரு கோயில்ல ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் நடக்க போயிருது. அந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கடவுள் வழிபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து பண்றோம். இந்த கடவுள் வழிபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் செய்யும் போது நமக்கு வந்து உடனடியாகவே அதற்கு உண்டான பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இல்ல சிலருக்கு வந்து எனக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி உங்க எல்லாருக்குமே இந்த வாராகி வழிபாடு ஆகட்டும் அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு தேவியை வழிபடுவதோ அல்லது வந்து ஏதாவது ஒரு ஆண் தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த பலன் உங்களுக்கு உடனடியாக இன்ஸ்டன்டா பலன் கிடைக்கணும், அந்த தெய்வம் உங்களிடம் பேச வேண்டும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த தெய்வம் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுக்கு முன்னால இந்த ரீதியாகவே ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு வந்து இந்த இப்போ இங்க முதல்ல இங்க ஆரம்பத்திலேயே வந்தவங்களுக்கு எல்லாம் இந்த பசுமாடு குட்டி போட்டிருக்கிற இருக்கு இல்லையா, உங்ககிட்ட எல்லாம் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்திருந்தேன். பசுவுக்கும் அது மாதிரியான ஒரு பெயர் வைத்தாகிவிட்டது, கோதை என்று. அதாவது கோதை ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதருக்கு உண்டான ஒரு விஷயமாக ஒரு எப்படி வந்து அந்த ஸ்ரீரங்கநாதரை பற்றி நினைத்தாலே மயிர்கூச்செரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வருமாம் ஆண்டாளுக்கு. அவளுடைய பாடல்களிலே உங்களுக்கு நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அவரை பெருமாளை நினைச்சாலே உடம்பெல்லாம் வந்து சிலருக்கும் ஒரு நாணம் வரும், அதாவது ஒரு வெட்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஷைனஸ் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஆண்டாளுக்கு அப்படி ஏற்படுமா. அதே போல்தான் உங்களுக்கு வந்து மீரா, அவளுக்கும் வந்து அந்த தீராத காதல் இருந்தது. அது போன்ற ஒரு காதல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கல்லவா, அந்த காதல் அப்படிங்கிறது நமக்கு அந்த தெய்வத்திடம் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் அந்த தெய்வம் நம்மிடம் பேச ஆரம்பிக்கும். நாம தெய்வத்திடம் பேச வேணும்னு அவசியமே கிடையாது, அந்த தெய்வம் நம்மை கூப்பிடும். அந்த தெய்வம் வந்து நீ எங்கடா போயிட்ட, நீ எங்க இன்னைக்கு வரலையே அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக அந்த தெய்வம் நம்மை கூப்பிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ வந்து மெயினா நம்ம அந்த தெய்வத்திடம் அந்த மாதிரியான ஒரு காதலாக ஒரு மீரா இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கோதை அதாவது ஆண்டாள் இருந்தால் அவர்கள்லாம் இருக்கா மாதிரி நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த தெய்வத்திடம் இருக்கிறதுனா அதுல வந்து இந்த வாராகிட்ட இருந்து ஏன் பேசுறேன் அப்படின்னா, அதாவது கலியுகத்திலே
அதீத பலன் தரக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு ஒரு சில தெய்வங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் நரசிம்மர் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த வாராகி தெய்வம் மிக மிக ஒரு முக்கியமான தெய்வம். இந்த கலியுகத்திலே பலன் கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா கலியில வந்து கலிபுருஷனோட சாபத்தினால் கலிபுருஷனோட பாபம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கலிபுருஷனோட சாபத்தினாலே ஒரு தெய்வத்தை வழிபடுவதையே நாம் விட்டு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரெகுலரா ஃபாலோ பண்ற ஒரு சில பேருக்கு தெரிந்திருக்கும். ஜேஷ்டா தேவி என்கிற ஒரு தேவியுடைய வழிபாடு, திருமகளுடைய ஒரு மூத்தவள், அவளை வந்து நம்ம எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா மூதேவி என்று சொல்லிட்டு அவளை வழிபட்டா உடனடியாக நமக்கு எல்லா வித நன்மையும் நடக்குமா. அதனால அவளை உன்னை வழிபட்டால் எல்லா நன்மையும் நடந்துருச்சுன்னா அப்புறம் கலிபுருஷன் எனக்கு வேலையே இல்லை. அதனால் கலிகாலம் தொடங்கியுடன் மக்கள் உன்னை உதாசீனப்படுத்துவார்கள். பின்னர் களி முத்த முத்த என்னுடைய ஏஜ் ஆக ஆக, அதாவது கலிபுருஷன் சொல்றாரு, என்னுடைய ஏஜ் ஆக ஆக உன்னை எல்லோரும் தூற்ற ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி வழிபட்டு வந்த ஒரு தெய்வத்தையே நாம் வந்து தூற்ற ஆரம்பித்து விட்டோம். அவளை வந்து ஜேஷ்டா தேவியை வந்து தூற்ற ஆரம்பித்து விட்டு மூதேவி அப்படின்ற மாதிரியான விஷயமாக எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டாயிருந்தது. மூத்த தேவி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மூதேவி என்று மாறிவிட்டது. அது மாதிரி கலிபுருஷனுக்கு அவ்வளவு சக்தியாம். அதனால அவ்வளவு சக்தி இருக்கக்கூடிய கலிபுருஷனையும் மீறி உடனடியாக பலன் அவன் எல்லாம் வந்து உதாசீனப்படுத்தி விட்டு பலன் தரக்கூடியவர்களில் நரசிம்மர் வந்து எப்படி அவர் தூணை பிளந்து கொண்டு வெளிப்படுத்தினாரோ, அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டாரோ, அதே போல்தான் இந்த வாராகி தேவியும் உடனடியாக அவருடைய ஒரு கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம், அதாவது பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா உடனடியாகவே அதுக்கு பலன் கொடுப்பாங்களா. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு முதுமொழி உண்டு, வாராகியை உபாசிப்பவங்ககிட்ட பகிர்ச்சிக்காத அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லுவாங்க. வாக்காடாதேன்னு வாங்க. ஏன் வாக்காடாத அப்படின்ற பார்த்தா, அவங்க கிட்ட ஏதாவது வாக்காடினால் வாராய்க்கு பயங்கர கோபம் வந்துருமா. அதனால உடனடியாக அவள் கோபப்படுவாள் அப்படின்ற மாதிரி, சினம் கொள்வாள் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதனால நான் வாராகி உபாசகம் வரேன், அவங்க கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்களாம் பழங்காலத்துல. அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதுபோல் வந்து ஒரு தெய்வத்தை நீங்க வழிபடுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தெய்வத்திடம் போய் நின்றீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களுடைய உடல் அந்த என்ன சொல்றது, அந்த கூஸ்பம்ஸ் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, மயிர்கூச்செறிவும் தன்மை அப்படின்னு, அது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு வர வேண்டும். பெரும்பாலும் மத்தியம வயதை ஒத்த நபர்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க சில விஷயங்கள் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. முதலாக உங்களுடைய கணவர்களையோ அல்லது வந்து உங்க மனைவியோ அது முதல் தடவை பார்க்கும்போது ஒரு சில உணர்ச்சிகள் வந்திருக்கலாம். அல்லது உங்களில் யாராவது நீங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரியான முதல்ல பார்க்கும்போதோ அல்லது அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிற பீரியட்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு உணர்வு இருக்கும் அல்லவா. மனிதர்களிடத்திலேயே நமக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது அப்படிங்கும்போது, அது மாதிரியான ஒரு உணர்வு நாம் ஏன் தெய்வத்திடம் வைக்கக்கூடாது? நமக்கு எல்லாமே அது போல தெய்வம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகும். நம்ம தாய் தந்தையிடம் கண்டிப்பாக அதை வைக்க வேண்டியது. அடுத்ததாக நம்ம வந்து தெய்வத்திடமும் அதை கண்டிப்பாக வைக்க வேண்டும் அல்லவா. அப்போ அந்த தெய்வத்திடம் எப்பொழுது ஒரு தெய்வத்தை பார்த்தால் உங்களுடைய உடல் மயிர்கூச்செறிகிறதோ, அந்த தெய்வத்துடன் பார்த்தால் உங்களுக்கு எல்லா விதமாக எப்படி இருக்க என்ன ஏதுன்னு நீங்களே வந்து தானா உங்களுக்கு பேச முடியுது அப்படின்ற மாதிரியான விஷயம். அழகெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு பார்த்த உடனே சிரிக்கிறது. அதாவது நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் எக்ஸாக்டான எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு. அதாவது முதலிலே உங்களுடைய கணவரையோ அல்லது உங்களுடைய மனைவியோ வேற ஏதாவது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவங்கள பார்த்த போதோ அவங்களுடைய பழகிற போதோ இருந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்கள் உடலிலே எப்படி ஏற்பட்டது என்று நினைத்து பாருங்கள். அந்த ஒரு உணர்வை உங்களால் தெய்வத்திடம் கொண்டு வர முடியுமா என்று நினைத்து பாருங்கள். அப்படி உங்களால் அந்த தெய்வத்திடம் கொண்டு வர முடிந்து விட்டது என்றால் அடுத்த நாளில் இருந்து அந்த தெய்வம் உங்களிடம் பேச ஆரம்பிக்கும். இது அனுபவபூர்வமா நீங்க எல்லாம் உணரலாம். யாருக்கிட்டையும் நீங்க நான் ஏற்கனவே பல விஷயங்களாக சொல்லி வர்றதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கோவில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு கூட நீங்கள் தேடி போக வேண்டியது அவசியம் இருக்காது. அந்த தெய்வமே உங்களை தேடி வரும். அந்த தெய்வத்திற்கு நீங்கள் இருக்க வேண்டும், கோவிலாக மாறும். அதனால அகம் பிரம்மாத்மின்னு சொல்லி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த அகம் பிரம்மாத்மி நானே கடவுள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நாமும் கடவுளும் வேறு வேறு அல்ல, இரண்டுமே ஒன்றுதான் என்ற ஒரு நிலையை உணரக்கூடிய ஒரு முறையாக இந்த ஒரு முறை இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நாம வந்து இன்னைக்கு ஒரு தெய்வத்தை கும்பிடணும், நாளைக்கு யூடியூப்ல வேற ஒருத்தங்க ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, அல்லது வேற ஒரு குமுதம் புக்கோ வேற ஏதாவது பக்தி ஸ்பெஷலோ வாங்கி படிக்கிறோம், அது படிக்கும்போது வேற ஒருத்தங்க ஒண்ணு சொல்றாங்க, அதனால அந்த தெய்வத்தை வழிபடலாம். அப்படி ஒரு மாதிரி தாண்டி ஓடிக்கொண்டே இருப்பது அதனால் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எந்த தெய்வத்திடம் உங்களுக்கு மனம் ரொம்ப ஒன்று இருக்கிறதோ அந்த தெய்வத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முறையை இப்படி நான் சொன்ன மாதிரியான ஒரு முறையாக மாற்றிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையிலே, நான் ஏற்கனவே சொல்றதுதான், நான் திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன், அந்த தெய்வம் உங்களை தேடி வர ஆரம்பித்து விடும். நீங்கள் எந்த தெய்வத்தையும் தேடி போக வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்காது. அந்த தெய்வம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கணும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க உங்களுடைய கஷ்டமோ நஷ்டமோ எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டையும்
சொல்ல வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கும் கடவுளுக்கும் டைரக்ட் கான்டாக்ட், அது மட்டும் தான். வேற எந்த ஒரு விஷயமும் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில தேவை இருக்காது. அந்த ஒரு நிலையை அடைவதற்கு நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய டெஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். நம்மள வந்து சோதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல முனிவர்களும் விஸ்வாமித்திரர் மாதிரியான ஒரு மகா முனிகள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், வேதவியாசர் எல்லோருமே வந்து பல வருடங்கள் தவம் செஞ்சாங்களாம். 1000 வருடங்கள், 500 வருடங்கள், 2000 வருஷங்கன்னு. அவ்வளவு வருஷம் தவம் செய்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் கிடைச்சது. ஆனா கலியுகத்திலே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால் உடனடியாக வந்து அவர்களுக்கு வரம் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எது நமக்கு வந்து எவன் ஒருவன் மிகுந்த உள்ளன்போடு உடனடியாக என்னை வந்து எப்பொழுதும் வெறும் வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு மட்டுமே என்னிடத்தில் வைத்து ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு உடனடியாக நான் காட்சியளிப்பேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா மட்டும் கிடையாது, எல்லா தெய்வங்களுமே அந்த ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்தி இருக்கின்றன. அதனால மற்றவங்களுக்கு எல்லாம் விட நமக்கு வந்து இந்த கலியுகத்தில் நம்ம இருந்தாலும் அதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அடுத்தது கடைசியாக வந்து இந்த அமாவாசை அன்று என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்து விடலாம். ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து இந்த ஆடி மாசம் ஸ்பெஷல்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆடி வெள்ளி ஆகட்டும், ஆடி செவ்வாய் ஆகட்டும், ஆடி அமாவாசை ஆகட்டும், எல்லாமே ஸ்பெஷல் நினைக்கிறோம். ஆனா ஏன் அது ஸ்பெஷல் அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு தெரியாத விஷயமாக இருக்கும் இல்லையா? ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய மாதம். அதாவது தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. சூரியன் தெற்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு காலம். தேவாதி தேவர்கள் அவர்கள் வந்து நித்திரை செய்யக்கூடிய ஒரு காலமா. ரொம்ப எளிதாக உங்களுக்கு இதுல புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு 6 மாத காலம் இது. அதுக்கப்புறம் உத்தராயணம் அப்படிங்கிறது ஒரு ஜனவரி தை மாசம்னு வரும். தை மாசம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? எல்லோரும் தை மாதம் அறுவடை செய்வதற்கு ஏற்ற தினம் அல்லவா? தை மாசத்துல இருந்து எல்லாரும் அறுவடை செய்வோம். அப்ப இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல விதைப்பார்கள். அப்படின்னா இந்த டைம்ல நம்மளுடைய பக்தியையும் நம்மளுடைய நம்பிக்கைகளையும் நம்மளுடைய கர்மா கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் விதைப்பதற்கான மாதங்கள் இந்த 6 மாதங்கள். அப்படி 6 மாதங்கள் இந்த தட்சிணாயனத்திலே நீங்கள் வந்து விதைத்தீர்கள் என்றால் உத்தராயணம் 6 மாசம் கழிச்சு வரும்போது அதை அறுவடை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் அவர்கள் நித்திரை விட்டு எழக்கூடிய ஒரு காலத்திலே அது மாதிரியான ஒரு விஷயமா நீங்க ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா நீங்க செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்க அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தை, அதாவது இந்த 6 மந்த் அப்படின்றது வந்து இந்த தட்சிணாயனத்துல முதல் மாதம் இல்லையா, ஆடி மாதம்ங்கிறது. அந்த ஆடி மாதம் முதல் அமாவாசை வருது இல்லையா, அப்ப வந்து அந்த டைம்ல நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதுங்கிறது அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா. அந்த ஆடி மாதம் அப்படின்னு இன்னொரு அந்த அமாவாசை அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு இன்னொரு விளக்கமும் கொடுத்துடுறேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா தேவை. நிறைய பேர் வந்து அமாவாசை அப்படின்னா நல்ல நாள் அமாவாசை அப்படின்ற மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. நிறைஞ்ச அமாவாசைம்பாங்க. அமாவாசையில ஒண்ணுமே இருக்காது, அப்புறம் எப்படி நிறையும்? அமாவாசையில ஒண்ணுமே இருக்காது. அதனால வந்து ஒண்ணுமே இல்லாத இருண்ட அமாவாசைன்னு தான் சொல்லணும். ஸோ அமாவாசை என்பது நல்ல நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான். அது முன்னோர்களை வழிபடுவதற்கான நல்ல நாளை தவிர நாம் வந்து ஒரு தொழில் ரீதியாகவோ செல்வம் ரீதியாகவோ வேற ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்கு உண்டான நல்ல நாள் கிடையாது. இறை வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் உண்டான நாள். அதனால அமாவாசையில எந்த ஒரு விஷயமும் செய்வதை தவிர்க்க வேண்டும். அமாவாசை கிரகங்களிலே ராகுவுக்கு உண்டானது, பௌர்ணமி சனிக்கு உண்டானது அப்படின்ற மாதிரியான விஷயம். சோ அப்ப கண்டிப்பாகவே அமாவாசை நாள் என்று ஏதாவது செஞ்சீங்கன்னா அதற்கு அந்த அந்த நாள்ல தொடர்ந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா ஆரம்பிச்சிட்டோம்னா அதற்குண்டான ஒரு விலையை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும். இந்த அமாவாசையில இந்த ராகுவுக்கு உண்டான, சனிக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் எல்லா கிரகங்களுக்கும் ஒரு தேவதைன்னு எப்படி வாராகியோ அது மாதிரி காளி இருக்கிறார் அல்லவா, அந்த காளியுடைய சண்டி மகா ஓமம் நடக்கவிருக்கிறது. ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த சண்டி பாராயணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே வந்து அவருக்கு ஸ்பெஷலா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு பாராயணத்திலுமே வந்து அந்த அக்னியில வந்து நம்ம வந்து பிரசாதங்கள் இடுவோம். அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பாக்குறதுக்கே வந்து சண்டி ஹோமத்தெல்லாம் பாக்குறதே மகா புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமாவாசை அன்று சண்டி ஹோமம் நடக்க இருக்கிறது. அதே மாதிரி கோபூஜையும் செய்ய இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது. கோபூஜை செய்வதற்கு பார்க்கலாம் அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படுகிறது அப்படின்னு. காரணம் என்னன்னா, அந்த நாள்லயே நாம் வந்து ஆடி அமாவாசையில காலையில உங்களுடைய வீட்டிலேயே உங்களோட முன்னோர்கள் எல்லாம் வழிபட்டு வந்து விடுங்கள். முன்னோர்களை எப்படி வழிபட வேண்டும்? ரொம்ப ஈஸியா எல்லாருமே ஆண் பெண்களும் கண்டிப்பாக முன்னோர்களை வழிபட வேண்டும். அவர்களும் திதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாகவும், மந்திரம் இல்லாமல் வீட்டிலேயே எப்படி செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கும் நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலேயே வீடியோ கொடுத்திருக்கேன். அது மாதிரியான ஒரு விஷயத்தையும் நிறைய பேர் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பெண்களும் இப்பொழுதும். அதை வந்து அந்த மாதிரியாவது நீங்க செய்யுங்க. கண்டிப்பாக வீட்டுல அதெல்லாம் செஞ்சுட்டு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இங்க சண்டி ஹோமம் முழுவதுமே கலந்து கொண்டு போகலாம். அந்த நாளிலே உங்கள் அனைவருக்குமே நான் இப்போ இவ்வளவு நேரமா பேசியிருக்கிற அந்த கர்ம வினை, இந்த கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நமக்கு இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தீர்வதற்காக உங்கள் அனைவருக்குமே உளுந்தை வந்து இங்கே வந்து ஆகர்ஷணம் செய்து கொடுக்கவிருக்கிறோம்.
தாந்திரிக முறையிலே பார்த்தோம்னா, அந்த கருப்புழுந்து அதாவது ஜெனரலாவே கருப்புழுந்து ராகுக்குரியது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். தாந்திரிக முறையிலே இதுல வந்து ஒரு விஷயம் செய்வோம். எனக்கு இந்த ஃபாரின்ல எல்லாம் இருந்தாங்கன்னா, ரொம்ப கஷ்டமா நோய்வாய்ப்பட்டோ அல்லது வேற ஏதாவது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை திடீர்னு சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சடன் ப்ராப்ளம் அப்படின்னு. அவங்க கால் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உடனடியாக அந்த கருப்புழுந்தை எடுத்து 9 முறை அவர்கள் வந்து ஒரு தலையில வந்து அவங்களுக்கு வந்து இடம் வலமாக சுற்றிவிட்டு அதை நெருப்பில் போட்டு எரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அர்ஜென்ட்டுக்கு வேற வழி இல்லைன்னா, ஆனா அது வந்து இன்ஸ்டன்டா ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து தாந்திரிக ரீதியாக சில இந்த மாதிரியான நிறைய சின்ன விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ஸ்டன்ட் பெயின் கில்லர் மாதிரி தான். அவங்களுக்கு வந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் பொறுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை பெரிதாகி விடும் அப்படின்னா, அது பெரிதாகி விடாமல் இருப்பதற்கு ஒரு விஷயம். அது மாதிரி ஒரு கருப்பு உளுந்த அனைவரும் வந்து நீங்க இங்க வந்து உங்களுக்கு அது என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது அதை பூஜித்து கொடுக்கவிருக்கிறோம். அனைவருமே அதை வாங்கிக்கலாம். இங்க பக்கத்துல அது அந்த பலி போடுற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்க எங்கேயே அதை செய்துவிட்டு போற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வருகிறது. எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல வேண்டாம். இப்ப நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து துபாயில இருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி அவங்க வேற ஒருத்தவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க பாருங்க, கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு. அவங்க யூஎஸ்ல இருந்து வந்து ரொம்ப காலமா இங்கே வாடகையே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அதே போல வந்து பார்த்தோம்னா இப்ப சேலத்துல இருந்து யாரோ வந்தேன் மாசம் வருவேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. லோக்கல்லயே இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து டைம் ஆச்சு, வீட்டுல போனோம், ஆத்தாவையும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பேசிட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு அது பிரயோஜனம் இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் சொல்வதனால பிரயோஜனம் கிடையாது. அதனால கண்டிப்பாக அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து திரும்ப அடுத்த ஆடி அமாவாசைக்கு தான் செய்வோம். அதை நீங்களே வந்து தான் செய்யணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அது வந்து நாங்க வெளியூர்ல இருக்கோம் என்ன செய்யறது அப்படின்ற கேட்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து நம்ம அந்த விஷயத்தை வீடியோல பகிரும்போது நிறைய பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது யூடியூப் வாட்ஸ்அப்ல பகிரும்போது இருக்கு. அது என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம என்ன செய்ய முடியும்ப்பா? அவங்களுக்கு பதிலா நம்ம வந்து இங்க இருந்து அவங்களுக்கு நம்ம போய் ஏதோ ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வர முடியாது இல்லையா? இது வந்து உங்க வீட்டுல யாராவது 4 பேர் இருந்தா அவங்களையும் கூட்டிட்டு வந்துட வேண்டியது. காரணம் என்னன்னா அவங்களே தான் செஞ்சுக்கிட்டா பலன். குழந்தைகளுக்கு எல்லாம் தேவை கிடையாது, பெரியவர்களுக்கு மட்டும். ஸோ அது வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இங்கிருந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதை வந்து செய்ய முடியாது. காரணம் இங்கிருந்து அது எடுத்துட்டு போகக்கூடாது. அதற்காக தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினேன். ஒரு பலியிடுவது போல் உங்களுடைய ஒரு முக்கியமான உங்களுடைய கார்மிக் பாண்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்திலே. அந்த கார்மிக் பாண்டேஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு முறையாக அந்த ஒரு முறை இருக்கும். அதனால அது கண்டிப்பா இங்க வர்றது எவ்வளவு பேராக இருந்தாலும் சரி, அது 100 பேராக இருந்தாலும் 1000 பேராக இருந்தாலும் அனைவருக்கும் அந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். அது எல்லாமே உங்களுடைய ஒரு நல்வாழ்வுக்காக தான். அதனால அந்த சண்டே அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பாக அதை நீங்க ஞாபகம் வச்சுட்டு அதை நீங்க தொடர்ந்து வந்து அந்த ஒரு விஷயத்தை கலந்து கொள்ளுங்கள். மெயினா சண்டி ஹோமத்தை காண்பது, அந்த மந்திரங்களை கேட்பதற்கு எல்லாருக்குமே நம்ம வந்து சர்வ நிச்சயமாகவும் நமக்கு வந்து அது வந்து அதுக்கு ஒரு புண்ணியம் அப்படின்ற மாதிரி, மகா புண்ணியம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் செய்திருந்தால் மட்டுமே அந்த சண்டி ஹோமத்தை கேட்கவோ கூட இருந்து பார்க்கவோ முடியும். இல்லாதவர்களுக்கு அது அமையவே அமையாது. தெய்வானுகிரகமாக வந்து நான் இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா 400-500 சண்டி ஹோமத்திற்கு மேல் செய்திருக்கிறேன். அது மாதிரியான ஒரு விஷயமாக இங்கே மகா சண்டி ஹோமம் வந்து செய்யவிருக்கிறது. அந்த நாள்ல அந்த மகா சண்டி ஹோமத்தை பார்க்கறதுக்கும் ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அது கண்டிப்பாக வந்து அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து இங்க வந்து அதை அனுபவித்து உங்களுடைய வாழ்வை மென்மேலும் வளர்த்துக் கொள்ளுங்கள். நம சிவாய.